அன்பினர்களே, மீண்டும் மத்திய கிழக்கில் தற்பொழுது போர் பதட்டம் மிக அதிகமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கின்றது. ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை இன்று வியாழக்கிழமை தொடுத்திருக்கின்றது. குவைத், கட்டார் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. ஏற்கனவே மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தாக்குதல் அதிக அளவு குடிமக்கள் வாழும் பகுதியிலிருந்து வெளியேறுமாறும் ஈரான் வேண்டுதல் விடுத்திருக்கின்றது. வளைகுடா முழுவதும் பொதுமக்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறுமாறும் ஒரு பதட்டமான சூழல் இன்று நிலவி இருக்கின்றது. கொடிய அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடுத்திருக்கின்றது. இன்று ஜூலை 9 அன்று ஈரான் ராணுவம் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரான் மீது அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் பிஷாட் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அரிஃபிஜான் அலி அல் சலம் தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவால் பயன்படுத்தப்படும் ஆரம்ப கட்ட எச்சரிக்கை செயற்கைக்கோள் ஆண்டெனா தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் ஜுபைர் ஷேக் ஈசா விமான நிலையம் ஆகிய தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் தரப்பில் சமீபத்தில் ஈரானின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு மாகாணங்களில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவும் ஹாமஸ் ஜலஜ் சந்தியில் ஈரானின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்துமானால் பிராந்தியத்தில் உள்ள பிற அமெரிக்க தளங்கள் மீதும் தங்கள் பதில் தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் ஈரான் மீதான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த மோதல் தீவிரமடைந்துள்ளது. தாக்குதல்களின் விளைவாக இப்பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மக்களை குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேறுமாறும் ஈரான் வேண்டுதல் தொடுத்திருந்தது. தற்போதைய நிலவரப்படி குவைத், கத்தார் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் பெருமளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வளைகுடா செய்திகள் தெரிவிக்கின்றது. குவைத் அரிஃபிஜான் அல் சேலம் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ட்ரோன்களை இடைமறித்து அளித்துள்ளன. இருப்பினும் தளத்தில் உள்ள சில சிறிய கிடங்குகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் லேசான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரையும் உறுதிப்படுத்தவில்லை. அது குவைத் செய்தி. கட்டாரில் அட் உடைட் ஏர்பஸ் சேட்டலைட் ஃபெசிலிட்டி தகவல் தொடர்பு மையத்தை இலக்கு வைத்து தாக்குதலில் சிறிய தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் ரேடார் அமைப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இதன் விளைவாக அந்த தளத்திலிருந்து செயல்படும் குறிப்பிட்ட சில கண்காணிப்பு அமைப்புகளில் தற்காலிக தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக கட்டார் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. ஜுபைர் அல் ஷேக் இசா எரிபொருள் இது பஹ்ரைனில் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு சிறிய எரிபொருள் சேமிப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது உடனடியாக அணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடற்படை தளத்தின் செயற்பாடுகளின் பெரிய பாதிப்புகள் இல்லை எனவும் பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. ஈரான் தரப்பில் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டாலும் அமெரிக்க தரப்பு சேதங்களை மிக குறைவாகவே வெளிப்படுத்தி வருகிறது. இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் உண்மையில் வளைகுடா செய்திகளின்படி மிகப்பெரிய சேதங்களை 3 நாடுகளிலும் உருவாக்கி இருக்கின்றது. வெள்ளி இன்றும் நாளையும் அந்த சேதங்கள் நமக்கு எட்டும். அப்போது செய்திகளை பார்க்கலாம். இரு தரப்பினருக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறி ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய கொடிய தாக்குதலுக்கு பதிலடியாக பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவம் புதிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது.
குவைத்தில் உள்ள பெத்ஹாட் ஏவுகணை அமைப்பு, கட்டாரில் உள்ள முன்கூட்டியே எச்சரிக்கைக்கான செயற்கைக்கோள் ஆண்டெனா மற்றும் பஹ்ரைனில் உள்ள பயங்கரவாத அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பும் கிடங்குகள் மீது பல்வேறு தற்கொலை தாக்குதல்கள் ஆளில்லா விமானங்கள் மூலம் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இராணுவத்தின் மக்கள் தொடர்பு துறை தெரிவித்திருக்கின்றது. குற்றச்செயலுக்கு பதிலடியாக சற்று நேரத்துக்கு முன்பு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தலைவரும் முப்படைகளும் தலைமை தளபதியுமான அய்துல்லா சையத் மொஸ்தபா கமைனி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அதிகாரத்துடன் செயல்படும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுதப்படைகள் பொறுப்பேற்ற அமெரிக்க ஜனாதிபதியின் நோக்கங்களையும் அபிலாசைகளையும் எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்ற அனுமதிக்காது என்றும், மேலும் இறுதி வெற்றி கிடைக்கும் வரை இஸ்லாமிய புரட்சியின் உன்னதமான கொள்கைகள் பாதுகாக்கும் என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களில் அமெரிக்க விமானங்கள் ஈரானின் 5 மாகாணங்களில் உள்ள பல பகுதிகள் மீது பரவலான தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் பொதுமக்கள் உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. ஈரானின் சுகாதார அமைச்சகத்தின்படி இந்த தாக்குதல்களில் 14 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரான் மீதான சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்களில் 8 ஈரானிய ராணுவ வீரர்களும் வீரமரணம் அடைந்துள்ளனர். சேதம் வந்துச்சா? தெற்கு நகரங்களான பந்தர் அப்பாஸ் மற்றும் புசேர் மீது அமெரிக்கா நடத்திய சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல்களில் 8 ஈரானிய படையினர் வீர மரணம் அடைந்துள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் சையத் அலி கமெனி மற்றும் மூத்த இராணுவ தளபதியை படுகொலை செய்து பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக தங்கள் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போரை தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிப்பில் கிட்டத்தட்ட 3500 மக்கள் தங்கள் உயிரை இழந்தனர் என்றும், பாரசீக வளைகுடா அரபு நாடுகள் இந்த பயங்கரவாத இராணுவ தாக்குதலில் எதிரிகளுக்கு உதவி இருக்கின்றது. குறிப்பாக வளைகுடா நாடுகள் இந்த பயங்கரவாத 2 நாடுகளுக்கும் பெருமளவு வான்வெளியையும் தரை பதிகளையும் பெருமளவு வழங்கியுள்ளதாக ஈரான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இருப்பினும் 40 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 8 அன்று ஈரானின் துணிச்சலான எதிர்ப்பு, வெற்றிகரமான பதிலடி நடவடிக்கைகள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான அதன் வலுவான பிடியின் மத்தியில் எதிரிகள் போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானார்கள் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல் நடவடிக்கைகளும் போது பந்தர் அப்பாஸ் ஊடாக மிகப்பெரிய ஒரு நகர்வுக்கு முயன்ற போது அதை ஈரானிய IRGC படை என்றும் முறியடித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய தாக்குதல் நுழைவாகவும் ஒரு தாக்குதல் நகர்வாகவும் அதுவும் அமைவிருந்த வேளையில் ஈரானிய படைகள் அதை முறியடித்து வெற்றி கண்டுள்ளதாகவும் ஈரான் இன்னும் ஒரு செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. பார்ப்போம், மற்றும் செய்திகள் வருகின்ற போது மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.